ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 2026இல் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும். இன்றைய தலைப்பு வெறும் தலைப்பாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, உண்மையாக போது நம்ம சாய் நடத்தி வைக்க போகிறாரு. மங்கள நிகழ்ச்சி உங்களோட வீட்டில் நடைபெறும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த புத்தாண்டு அன்னைக்கு இங்கே துவாரகா மாய்க்கு முன்னாடி இருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாரோட வீட்லேயும் நிச்சயமாக மங்கள நிகழ்ச்சி, உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சந்தோஷமாக சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்திலேருந்து 2 மேரேஜ் இன்விடேஷன் நம்ம பாபாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரி மேரேஜ் இன்விடேஷன் நீங்களும் அனுப்புவீங்க. யார் யாருக்கெல்லாம் மேரேஜ் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் முழுசாக கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீங்களும் இதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்களோட குடும்பத்தில் நடைபெறும்போது, சாயோட ஆசீர்வாதத்தோடு நடைபெறும்போது சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க. சரி, இப்போ 2 மேரேஜ் இன்விடேஷன் வந்திருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து விஷ் பண்ணிடலாம். நம்ம பாபா கிட்ட அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம், அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு. முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இன்விடேஷன் யாருக்கோடது அப்படின்னா, சத்யநாராயணன், காயத்ரி, இவங்களுக்கு தான் திருமணம் நடக்கிறதுக்கு. சத்யநாராயணனுக்கும் காயத்ரிக்கும் என்றைக்குன்னா 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி திருமணம் நடக்கிறதுக்கு. இந்த திருமணத்துக்கு சாயோட ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களோட திருமணத்தில் கலந்துக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அவங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜ் மற்றும் முகிலா என்கிற மோனிஷா, இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு. என்றைக்கு திருமணம்னா பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி. இவங்களோட திருமணமும் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கொள்ளலாம். சாய் நிச்சயமாக இவங்களோட திருமணத்துலேயும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஆசீர்வதிப்பார். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். இப்போ இந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதே மாதிரி பாருங்கள், இந்த வாழ்த்துக்கள் சொல்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களோட வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட செஞ்சுருக்கோம். நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக போர்வைகள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உணவுகள்லாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அன்னதானம் பண்ணியிருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம விட வேணாம். நம்ம ஏதாவது ஒரு நேரத்தில் தளர்ந்து போய் உட்காருவோம் பாருங்கள், எதுவுமே முடியலை அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் இறைவனோட ஆட்டம் வந்து ஆரம்பிக்கும். நம்மளால் முடியலன்னு உட்கார நேரத்தில் தான் இறைவனோட ஆட்டம் வந்து ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இறைவன் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்மளால் முடியலன்னு துவண்டு போய் உட்காரும்போது கடைசியில் அந்த இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைகிறாங்க பாருங்களேன். அவங்களோட வாழ்க்கையில் கடவுளோட ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவங்க சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நிச்சயமாக கடவுள் நிறைவேற்றி வைப்பார். குருவோட வழிகாட்டுதலோட நம்ம அந்த கடவுள் நம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்மளோட பிரார்த்தனைக்கான பதில் இன்னும் வரலையே நினைக்காதீங்க. பதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குட்டி கதை. ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கை அவருக்கு வந்து இருக்கு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு போனது, தம்பி எந்த சூழ்நிலை வந்தாலும் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்றத மட்டும் விட்டுறாத. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் செஞ்சிருப்பா. வேற எது செய்யலைனாலும் பரவாயில்ல, உன்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றி ஒரு சாமி மட்டுமா நீ கும்பிட்ற, ஒரு விளக்கு மட்டுமா அது ஏற்றி வச்சிரு. நீ விசேஷமாக பூஜை பண்ணணும், அது பண்ணுற இது பண்ணலன்னு சொல்லிட்டு எதுவும் கவலைப்படாத. ஆனால் ஒரு விளக்கு மட்டுமாவது ஏற்றி வச்சிடணும். இதை நீ எந்த நேரத்துலையும் தவறவே விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதை மட்டும் நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப வயதான ஒரு நோய்வாயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவம் பார்க்குறதுக்கு கூட பண வசதி வந்து இல்லை. இவருக்கோ வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு. பார்த்துட்டு இருந்த வேலை இல்லாமல் இருக்கு. இப்போ வேலையும் இல்லை. அப்பா வந்து வயசானவராக இருக்கார். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி தங்கைகள் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு கூட சரியான வருமானம் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லைகளும் இருக்குது. சொந்த வீடும் கிடையாது, வாடகை வீடு, இப்படி பல பிரச்சனைகள். வீட்டில் உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்காங்க. மருத்துவம் பார்த்தாகணும், உடல்நிலை அவங்க மீறி வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் தம்பி தங்கச்சிகளை வந்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். இன்னும் திருமணம் வேறு நடக்கலை. அது மட்டுமா கடன் தொல்லை வேறு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள். தொடர்ந்து இவரும் விளக்கேற்றி வந்துக்கிட்டே இருக்கார். பொறுத்து பார்க்குறாரு.
ஒரு நேரத்தில் அவர் மனசுக்குள்ளே சின்ன சின்ன எதிர்மறை சிந்தனைகள்லாம் வருது. இப்படி நான் தினைக்கும் விளக்கேத்தி வைக்கிறேனே, தினைக்கும் உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேனே, எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தத இன்னைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேனே கடவுளே, எனக்கு என்னைக்கு தான் நீங்கள் நல்ல வழி காட்டுவீங்க? உங்களோட இந்த கருணை எனக்கு கிடைக்காதா? எத்தனையோ பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் வரும்? அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாரு. சின்ன சின்ன எதிர்மறை சிந்தனைகளும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒண்ணும் சரி வர மாரி தெரியல. ஒரு நேரம் அவரு ரொம்ப துவண்டு போயிட்டாரு. துவண்டு போயிட்டு ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ மனசுல கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையோட ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு, "இன்னைக்கு உங்கள நம்பி தான் இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு உதவி செய்யுங்க" அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குன்னு பார்த்தா நல்லா மழை பெய்யுது. வீடு வேற ஓட்டையா இருக்கு. அங்கங்க ஓடெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. உடைஞ்சு போய் வீடுக்குள்ள ஃபுல்லா தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. வீடு ஃபுல்லா நனைஞ்சு போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தான் அவரு துவண்டு போயி கடைசி நம்பிக்கையா, "கடவுளே உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன். என்னை காப்பாத்துன்னு" சொல்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வருது. இப்படி ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு ஒரு காலத்த ஓட்டி நைட்டு தூங்க போறாரு. தூங்குனா கனவுல ஒரு முதியவர் வராரு. நம்ம சாய் மாரி ஒரு வயதான ஒரு ரூபத்துல ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட பணம் கேட்குறாரு. "பணமா? பணம் இல்லையே. சரி சாப்பாடாவது வாங்கி குடு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல என்கிட்ட ரூ. 20 தான் இருக்கு. ரூ. 20க்கு என்ன வாங்கி தர முடியும்?" "பரவால்ல. உன்கிட்ட ரூ. 20 இருக்குல்ல, அந்த ரூ. 20க்கு உன்னால என்ன முடியுமோ அத வாங்கி குடு" அப்படின்னு சொல்றாரு இவரும். இவரு சொல்லவும், அந்த வயதான முதியவர் சொல்லவும், கடைசியா அவர் பாக்கெட்ல இருந்தது அந்த ஒரே ஒரு ரூ. 20 தான். அந்த ரூ. 20 எடுத்து அவரால முடிஞ்ச ஒரு பிஸ்கட் பாக்கெட்ட வாங்கி குடுக்குறாரு. அந்த முதியவர் சந்தோஷமா வாங்கி அவர் பையில வச்சுக்கிட்டு, அந்த பையனோட தலையில கை வச்சு, "நீ நல்லா இருப்பப்பா" அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. அந்த கனவும் அதோட முடியுது. அடுத்த நாள் காலையில இவரு எந்திரிக்கிறாரு. மனசுல இருந்த அந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் மனச விட்டு எங்கேயோ போயிருச்சு. மனசு ஃபுல்லா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்னைய நாள தொடங்குறாரு. அன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு அவரும் முயற்சி செய்றதுக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போறாரு. போற வழியில கையில வெறும் ரூ. 20 தான் பணம் வச்சிருக்காரு. ஒரு முதியவர் வராரு. "எனக்கு சாப்பாடு வாங்கி குடுன்னு" கேட்குறாரு. கனவுல பார்த்த மாதிரியே பாக்கெட்ல வெறும் ரூ. 20 தான் இருக்கு. அதே மாரி ஒரு முதியவர் வராரு. சாப்பாடு கேட்குறாரு. இவரு எத பத்தியும் யோசிக்கல. ரூ. 20 எடுக்குறாரு. அவருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பாக்கெட்ட வாங்கி குடுக்குறாரு. அந்த முதியவரும் சந்தோஷமா அவர வாழ்த்திட்டு போறாரு. கனவுல நடந்தது நிஜத்துல நடக்குது. வேலைக்கு இன்டர்வியூக்கு போறாரு. ஆனா இன்டர்வியூல செலக்ட் ஆகல. வேலை கிடைக்கல. மனசுல ஒரு யோசனை. என்னடா நம்ம கனவுல வந்த மாரியே நடந்தது. நல்லது நடக்கும்னு நெனச்சோம். இப்படி ஆகுதே. சரி பரவால்ல. என்ன நடந்தாலும் சரி, ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம். நிச்சயமா நமக்கு நல்லது தான் நடக்கும்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு வராரு. நீண்ட நாட்களா ஒரு நண்பர் ஒருவரோட இவருக்கு சரியா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. அதுக்கும் இவரு தான் காரணம். கோபத்தால ஒரு சில வார்த்தைகள விட்டதுனால, அந்த நண்பர் இவர் கூட பேசாம இருந்திருக்காரு. ஆனா அந்த நண்பர் பல வருடங்கள் கழித்து அவர தொடர்பு கொள்றாரு. "உன்னை பத்தி நம்மளோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க. நீ வேலை இல்லாம இருக்க. உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு கேட்கணும்னு தோணலையா? நீ நாளைக்கு காலையில வா. உனக்கு வேலை ரெடியா இருக்கு. நல்ல சம்பளத்தோட உனக்கு வேலை ரெடியா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. ஒரே நாள்ல அவரோட வாழ்க்கையே மாறுது. அவரோட வயதான அப்பாவோட வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி உடல் ஆரோக்கியத்தை பெற்றாரு. நல்லா நடமாடவும் ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட தம்பி தங்கைகளும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிப்புக்கு உதவியும் கிடைக்குது. நல்லபடியாக படித்து அவங்களும் பெரிய ஆள் ஆகுறாங்க. இவருக்கும் நல்ல ஒரு பெண் கிடைச்சி நல்ல திருமண வாழ்க்கையே அமையுது. ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. இப்போ இவரை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள் போதும், ஏன் ஒரு நிமிஷம் போதும், ஒரு வினாடி போதும், நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு. ஒரு நிமிஷத்தில் நம்ம சாய் எல்லாத்தையும் சரி செய்து கொடுத்துருவாரு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சாய் கூட இருக்கோம். சாய் நம்ம கூட இருக்காரு. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை விட்டுற மாட்டார். எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த புதிய வருஷத்தில் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முறையாக திருமணம் நடக்கிறதுக்கு, அது மட்டுமா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நம்ம சாயோட அருளால் குழந்தை வரமும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க.
வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சும் தன் குடும்பத்தோடு இருக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு குடும்பத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையும் அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னோட குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் இருந்தாலும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களோட கஷ்டம், நீங்கள் இவ்வளவு தூரம் போய் உங்கள் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள், ஏன் முக்கியமாக நிறைய சகோதரிகள் தங்களோட குழந்தைகளை கூட விட்டுட்டு வருட கணக்காக தன்னோட குழந்தைகளை கூட பார்க்காம தன்னோட குடும்பத்துக்காக வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஒரு சில சகோதரிகள் தங்களோட குடும்பத்துக்காக தன்னோட குழந்தைய கூட பார்க்காம வருடக்கணக்காக தன்னோட குழந்தைய கூட பார்க்காம வெளிநாட்டில் வீட்டு வேலை கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்னோட குடும்பத்துக்காகன்னு. நிச்சயமாக பாபா உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். உங்களோட உழைப்பும் உங்களோட தியாகமும் வீண் போகாது. நிச்சயமாக உங்களோட எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமாக தான் அமையும். எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்புங்க. எப்போதும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யார் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். எந்த காரணத்திற்காகவும் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரி வார்த்தைகளே வேணாம். யாருக்கிட்ட எது சொல்லியும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. யாரோட அனுதாபமும் நமக்கு வேணாம். நம்ம சாய்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுவோம், அவர் பார்த்துக்குவார். வெளியே யாருக்கிட்டேயும் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், வேறு எதையும் சொல்லாதீங்க. என்ன பண்ணுறது, ஒரு சில நேரத்தில் இந்த பொறாமை குணம் பிடிச்சவங்களும் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு நமக்கு ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம். நல்லதாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட பண்ண முடியாது, கொஞ்சம் சிரித்து பேசிடக்கூடாது. ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அன்றைக்கி நம்மளை பார்த்து கண்ணு வச்சுருவாங்க, நமக்கு எதாவது ஆயிரும். கொஞ்சம் சிரிச்சிட்டா போதும், அன்றைக்கி முடியறதுக்குள்ளே நம்மளை அழ வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படுறோங்கிற மாதிரி காமிச்சிக்க வேணாம், நல்லா இருக்கோன்னே சொல்லுவோம். கண்ணடி, இந்த திருஷ்டி, இது எல்லாம் நம்ம சாய் பார்த்துக்குவார். கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒன்று தான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு தான் இங்கே கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் இருக்குது? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு குறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குறை நீண்ட நாட்கள் இருக்காது, எல்லாமே சரியாகும் நம்புங்க. நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை இப்போ ரொம்ப வீரியமாக அனுபவிச்சுட்ருக்கோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்மளோட கர்மாக்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம சாய்கிட்ட இருக்கோம், அவர் நம்மளோட கர்மாவை எரிச்சிக்கிட்டு இருக்காரு. அதன் காரணமாக கூட ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்க மாதிரி தோணலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சரியாக நிரந்தரமாக இருக்காது. நம்ம சாய் நம்மளை விட்டுற மாட்டார். நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக பாருங்கள், சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி சாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் வெகு விரைவிலேயே நன்றி சொல்லுவீங்க. நம்ம அன்னதானம் இன்றைக்கி பண்ணோம், அப்புறம் போர்வை வாங்கி கொடுத்தோம், தேங்காய் வாங்கி துணிக்கு கொடுத்தோம், பூ மாலை வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செஞ்சோம். சாய் குடும்பத்தில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையே செஞ்சுருக்கோம். நிச்சயமாக நம்மளோட பிரார்த்தனை வீண் போகாது. ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது நடக்கும். சாய்க்கு கூடிய விரைவிலேயே நன்றி சொல்லுவீங்க. 4 பேர்கிட்ட உதவி கேட்டுட்ருக்கோமே, நம்மளோட நிலைமை மாறாதான்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரமே 4 பேருக்கு உதவி செய்கிற இடத்துல உங்களை சாய் கொண்டுட்டு வைப்பார். 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்தாலே போதும், அந்த உதவி செய்கிற இடத்துக்கு சாய் உங்களை கொண்டுட்டு வந்துடுவார். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். சரி, நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் பேசுகிறத. தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நிச்சயமாக நம்ம எல்லோரும் நல்லா தான் இருப்போம். நம்ம சாய் நம்மளை கைவிட மாட்டார். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.